தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு படக்குழு அவங்களுடைய கலெக்ஷன் உலக லெவலில் 75 கோடி அச்சீவ் பண்ணியிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு மீடியம் பட்ஜெட்டில், சிறு பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 8லேருந்து 10 கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு படம் உலகெங்கும் 75 கோடி கலெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு நல்ல படம் கொடுத்தா தமிழர் ரசிகர்கள் உலகெங்கும் மிகப்பெரிய அளவில் வணிக வீதியில் வெற்றியை கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மாறி இருக்கு, ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறி இருக்கு. இன்னைக்கு காலங்காலமாக நம்ம இனிமேல் பேச போகிறோம், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்கள் படம் வரணும், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த அந்த படக்குழுவுக்கு இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ண தொட்டு வாழ்த்துக்களை நம்ம சொல்லணும் எல்லா சார்பிலையும். ஓவர்சீஸில் அந்த படம் 15 கோடி மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. எந்த அளவு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி பாருங்கள். ஓவர்சீஸில் பெரிய நடிகர்கள் நடித்தா மட்டும்தான் திரையரங்கு படம் பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த படத்தை ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா ஊர்லேயுமே பெரிய லெவலில் பார்த்து 15 கோடி மேலே அந்த படத்துக்கு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த கோடிகள் நம்பர்லாம் சொல்கிறேன்னா, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அளவு மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் மட்டுமே 55 கோடி லெவலில் இந்த படம் கலெக்ட் பண்ணி உலகெங்கும் இவ்வளோ பெரிய வெற்றி சாதனை பண்ணியிருக்குன்னா, தமிழ் சினிமா மீண்டும் மீண்டும் ரசிகர்கள் சொல்கிறதும் பார்வையாளர்கள் சொல்கிறதும் ஊடக நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நல்ல சினிமா கொடுத்தா நாங்கள் அதை பாராட்டுவோம், மிகப்பெரிய வசூலை கொடுப்போம் அப்படின்னு அவங்க திருப்பி நீங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆடியன்ஸும் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், நேரத்துலேருந்து ஒரு பரபரப்பு ஒன்று போயிட்டுருக்கு, ஏதாவது ஒன்று பேசுகிறீங்க கந்தன், உங்கள் படமும் பரபரப்பாகும். நேற்று ஒரு இயக்குனர் அவர் பேசின ஒரு விஷயம் அந்த படமும் இதே தேதி 30ஆம் தேதி வெளியாகுது. அவர் பேசின விஷயம் மனசுக்கு சங்கடமாக இருந்தது. எப்படி ஒரு நடிகர், அவர் பேரெல்லாம் சொல்லலை, எப்படி ஒரு நடிகர் அவரை காயப்படுத்துகிறாரு, 2 வருஷம் கதை கேட்டு அவரோட ட்ராவல் பண்ணி கடைசியில் உங்களுக்கு டைரக்ஷனே வரலன்னு சொன்ன அவர் முன்னாடி நான் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறேன் 30ஆம் தேதி, வியாபாரமும் பண்ணிட்டேன் அவர் சொல்லும்போது உண்மையிலே அந்த இயக்குனருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், அந்த தைரியத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உண்மையிலே தைரியம், இது ஒரு மிகப்பெரிய தைரியம். ஆனால் நான் அவருக்கு ஒரு நண்பனாக, ஏன்னா நான் எல்லா இயக்குநர்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், எல்லா தயாரிப்பாளர்களும் வெற்றி அடையணுன்ற எண்ணத்தில் அவருக்கு நான் ட்வீட் ஒன்று போட்டேன். அது பிறகு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நிறைய பேர் அதை கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன், இந்த படம் வருது இல்லை, படம் வெற்றி அடைஞ்ச பிறகு நீங்கள் பேசுங்க தம்பி, வெற்றி அடையறதுக்கு முன்னாடி பேசாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஜேர்னி. நீங்கள் எங்களுடைய சங்கத்தினுடைய செக்ரட்டரி சிவா சாரை கேட்டிங்கன்னா, ஒரு 1000 பேஜில் ஒரு புத்தகம் போடலாம் தமிழ் சினிமாவில் 25 வருஷம் நடந்த நிகழ்வுகள்லாம் வச்சு. ஆனால் நாங்கள் காதில் கேட்டுட்டு ஐயோ இப்படி நடந்ததா அப்படி நடந்ததா அப்படின்னு நாங்களாம் சார் வெளில பேசாதீங்க சார் அப்படின்னும். ஏன்னா பல விஷயங்கள் சினிமாவில் நம்ம பேச முடியாது, அது ஏன்னா பிரச்சனைகளோட தான் சினிமா நடக்கும். ஒரு சினிமா தயாரிப்பு என்பதும், ஒரு சினிமாவில் ஒரு இயக்குனரை கமிட் பண்ணுறதும் இல்லை ஒரு நடிகரை கமிட் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் பாப்புலரான ஒரு நடிகரை கமிட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு இயக்குனர் என்பவர் கஷ்டப்பட்டு தான் ஒரு நடிகரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது பிறகு ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதே நடிகர்கள் அதே இயக்குனர்கிட்ட கேட்கும்போது அந்த இயக்குனர் சொல்லுவார், சார் எனக்கு உங்களை விட பெரிய நடிகர் வந்துட்டார், அவரோட நான் பயணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவரை கேட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் சினிமா. சினிமா என்பது யாரையுமே என்ன சொல்கிறது, ஒரு கட்டுப்பாட்டு வைக்காது, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம ஜெயிச்ச பிறகு இந்த உலகமே நம்ம கையில் இருக்கும். அப்போ நம்ம சொல்லலாம், ஓரளவு டிப்ளமேட்டிக்காக சொல்லலாம். அதை விட்டுட்டு மொத்தமாக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, படம் வெளியேறதுக்கு முன்னாடி சொல்கிறது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சங்கடத்தை உருவாக்கவே தம்பி அப்படின்ற மாதிரி நான் ட்வீட் போட்டிருந்தேன். அவருடைய அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக வாழ்த்து சொல்லணும். அவருடைய அந்த முயற்சி, அந்த படம் ஜென் த பெட் வெற்றி அடையணும். இது இந்த படத்தோட ராஜபுத்தனோட வர படம். அந்த அந்த தைரியத்துக்காகவும் அவருடைய அந்த கான்ஃபிடென்ஸ்க்காகவும் அந்த படம் வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். யாராக இருந்தாலும் சரி, அவருடைய அந்த உணர்வுபூர்வமாக சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு மனசை காயப்படுத்துறது என்னென்னா, யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. திடீர்னு ஒரு 24 வயசில் ஒரு என்ன சொல்கிறது யங்ஸ்டர் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படத்தை கொடுத்து மாபெரும் வெற்றி அடைய வைக்க முடியும். ஸோ நம்ம நினைக்கலாம் 24 வயசுலாம் ஒரு டைரக்டர் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம் தானே எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் திடீர்னு இன்றைக்கி உலகமே பார்த்து வாவ், ராஜமௌலி சார்லேருந்து சங்கர் சார்லேருந்து இன்றைக்கி சூர்யா சார் அவ்வளோ பெரிய வாழ்த்து சொல்லி அவங்களெல்லாம் பாராட்டிகிட்டு இருக்காரு. அது பிறகு எல்லா நடிகர்களுமே அவர் கூப்பிட்டு பாராட்டுறாங்கன்னா, 24 வயசோ அனுபவமோ இல்லை, திறமை மட்டும்தான் இங்கே சினிமாவில் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு திறமையாளராக நான் கண்டிப்பாக மகாகந்தன் இந்த படம் மூலமாக பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். இந்த படக்குழுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் த சேம் டைம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயாரிப்பாளர்கள்லாம் மீண்டும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் நான் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, ஒரு வாரத்தில் 3-4 படம் மேலே வரக்கூடாது. வாரத்தில் 8 படம் வந்தாலும் சினிமா
ஊடகங்களே பார்த்து ரிவ்யூ எழுத முடியாது, ஆடியன்ஸும் பார்க்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகிருக்கு. 8 திரைப்படங்கள். அதில் எல்லோரும் எதிர்பார்த்த விஜய் சேதுபதி சாரனுடைய ஏஸ் படம் வந்திருக்கு. அதோடு சேர்ந்து 7 திரைப்படம் வருது. ஒரு வாரத்தில் 7-8 திரைப்படங்கள்லாம் என்ன கணக்கு, எதுக்காக இத்தனை படங்கள் வெளியாகுதுன்னு எனக்கு தெரியல. 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5 படங்கள் ஆல்ரெடி டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது 6ஆம் தேதி 5-6 பார்த்தீங்கன்னா தக் லைஃபோட சேர்ந்து 2 படம் வருது. தக் லைஃப் மறுநாள் 2 படம் வருது. எனக்கு உண்மையிலே என்ன கான்ஃபிடென்ஸு, எந்த இதில் வராங்கன்னு. ஒரு படம் 2 படம் வந்தால் ஒரு பெரிய படத்தை எதிர்கூட ஜெயிக்க முடியும், ஒரு மிகப்பெரிய லெவலில் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் கண்டென்ட் நல்லா இருந்தானா. 7-8 படம் வரும்போது ஆடியன்ஸ் கவனிக்கவே மாட்டாங்க. அதனால் என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயாரிப்பாளர்கள் யாரெல்லாம் புதுசாக திரைப்படத்துறைக்கு வராங்களோ அண்ட் இயக்குநர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து மனசில் வைக்கணும். ஒரு 4 படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டா வேண்டாம், இந்த தேதி வேண்டாம், நம்ம இன்னொரு தேதி வரலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ தான் ஊடகங்களும் நம்ம படத்தை பார்த்து ஓரளவாவது சப்போர்ட் பண்ண முடியும். 8 படங்கள் வந்தால் ப்ரெஷ்ஷை கூட வைக்க முடியாது. அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்குள்ளே வாரமே முடிஞ்சு போயிடும். அது பிறகு வந்து அடுத்த வாரம் வந்துடும். அடுத்த வாரம் இன்னொரு 5-6 திரைப்படங்கள் வந்துடும். இதை பல மேடைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன். தயாரிப்பாளர்கள் மீண்டும் மீண்டும் கவனத்தில் வைங்க. நம்ம படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 வாரமாவது லைஃப், அதாவது திரையரங்கில் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத யோசிச்சு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் வந்து படம் வந்திருக்கு. அவர் நேற்று என்கிட்ட சொன்னார் 80 ஸ்க்ரீன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் அப்படின்னாரு. இன்றைக்கி காலையில், இன்றைக்கி மத்தியானமாக எனக்கு அவர் போஸ்ட் போடுறாரு, சார் 38 ஸ்க்ரீனில் ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு மிகப்பெரிய லெவலில் சங்கடமாயிடுச்சு, 3.5 கோடியில் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் ஒருத்தத்தோடு எனக்கு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறது, நேற்று அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் திருப்பி செக் பண்ணுங்கள், மினிமமாக 100 ஸ்க்ரீனாக கிடைச்சா தான் உங்கள் திரைப்படம் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து அவர் 38 ஸ்க்ரீன் தான் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் எழுதும்போது அதை எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணும்போது மனசு கஷ்டமாகுது. ஏன்னா இந்த தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் எப்படி தியேட்டர் மூலமாக ரெவென்யூ வரும்னு இந்த ஒரு கோரிக்கையை உங்களுக்கு எல்லாருக்கும் வைக்கிற தயாரிப்பாளர்கள் யோசித்து கரெக்ட் டேட்டில் நீங்கள் வாங்க. அது சினிமாவுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. இந்த துறையும் வந்து நல்ல சினிமாக்களை இனிமேல் கைவிடாது. அப்படி ஒரு நல்ல தேதியில் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி 125 தேட்டர் இதில் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 125 தேட்டர்லேயும் ஒரு மினிமமாக 2 ஷோ 3 ஷோ வர்ற மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு. அதை வரலைன்னா அடுத்த மேடையில் வச்சு அவர் நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுருவோம். ஆமாம், 125 ஸ்க்ரீன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த 2 ஷோ கொடுக்கல வச்சிங்களேன், 125 2 250 ஷோ, ஒரு ஷோக்கு 10,000 ரூபாய் கணக்கு போட்டு 25 லட்சத்தை கொடுத்துடணும் ஒரு நாளைக்கு. ரொம்ப அருமையான மேடை. சாரி திருப்பி பேசுகிறேன், இது முக்கியமாக பதிவு பண்ணப்பட வேண்டிய விஷயம். இங்கே வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் சம்பந்தமாக மிகப்பெரிய இதுக்காக இல்லை, நான் ஜென்ரலாகவே சொல்லிடுறேன். ஸ்க்ரீன் கவுண்ட் சம்பந்தமாக மிகப்பெரிய தவறான புரிதல் ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. இவங்க சும்மா எனக்கு வந்து எனக்காக சும்மா நகைச்சுவைக்காக சொன்னாங்க. ஆனால் இது என்னோட கடமையாக நினைக்கிறேன். இதை நான் கன்வே பண்ணணுங்கிறது. அதாவது என்னென்னா, ஒரு படம் 8 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படத்துக்கு 100 பிரிண்ட் போதுமானது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 100 ரிலீஸ் சென்டர் இருக்குன்னா அந்த 100 ரிலீஸ் சென்டர்லையும் ஒரு சாதாரண ஒரு மதுராந்தகம் மாதிரியான ஊர், அல்லது வந்து ஒரு நான் வந்து திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டால் ஒரு சங்கரன் கோயில் மாதிரியான ஒரு ஊர், ஏதாவது ஊர் பர்டிகுலராக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இது மாதிரியான ஊருங்களில் 2 தேட்டர் 3 தேட்டர்னு ரிப்பீட் போடும் பொழுது தான் 200 300 இந்த ஸ்க்ரீன் கவுண்ட் வர்றது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அதிகமாக ஸ்க்ரீன் போட்டாலே பெரிய கலெக்ஷன் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான புரிதல் வந்து போயிட்டுருக்குது. நான் வந்து கீதா கோவிந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்தை தெலுங்குலேயே ரிலீஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த படம் வந்து 56 பிரிண்ட்டு. முதல் நாள் வந்து கிராஸ் வந்து 1 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுச்சு. அதுக்கு பிறகு பெரிய பொருட்செலவில் அதே ஹீரோவை வச்சு மிகப்பெரிய டைரக்ட் பண்ணி தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை 275 திரையரங்குகளில் வெளியிடுறோம். அப்போது அந்த படத்தோட ஓப்பனிங் டே கிராஸ் வந்து 55 லட்சம் தான் பண்ணுச்சு. ஸோ இங்கே வந்து என்னென்னா, ஒரு படம், அந்த படம் வந்து அந்த படத்துக்கு தேவையான ஸ்க்ரீன்ஸு, அந்த ஸ்க்ரீன் வந்து எப்படின்னா எங்கே மாதிரியான இருக்குன்னா, ஒரு வாரத்துக்கு இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, வாரத்துக்கு 5 படம் 6 படம் வராதிங்க அப்படின்னுலாம் சொன்னாங்க. ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. என்னென்னா, 250 திரைப்படங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து உருவாக்கப்படுதுன்னா 52 வாரமே இருக்குது.
அந்த 52 வாரத்தில் ஒரு வாரத்துக்கு 5 படம் ரிலீஸ் ஆனால் தான் அந்த 250 திரைப்படங்களுமே ரிலீஸ் ஆக முடியும். இது தவிர்த்து தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், மற்ற மொழி திரைப்படங்களும் உள்ளே வருது. இப்போ இதை என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஒரு சைடு மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, பெரிய லெவலில் உள்ள படங்களுக்கு மேஜர் ஸ்க்ரீன் கொடுத்துட்றாங்க. சம்டைம் வந்து என்னென்னா 6லேருந்து 8 முதல் உள்ள மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்ஸு மொத்தமே 2 ஸ்க்ரீன் மட்டும் ஓட்டிட்டு மற்ற 4 வந்து மூடி வச்சுக்கிற நிலைமையும் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் ரிலீஸ் பண்ண குட் நைட்டாக இருக்கட்டும், இது மாதிரியான திரைப்படங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் குட் நைட்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். கமலா தேட்டரில் 2 ஸ்க்ரீனு. அதில் வந்து ஒரு ஷோவோட அந்த படம் ஓப்பன் ஆகுது வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை வந்து 5 ஷோஸ் வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய வந்து என்னென்னா, இங்கே ஸ்க்ரீன் கவுண்டு, ஸ்க்ரீன் பேஸு இது வந்து நிறைய ஓப்பனாக பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து என்னென்னா, நான் ஒரு 400 தேட்டரில் போட்டோம், 500 தேட்டரில் போட்டோம். ஒரு 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 எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஹீரோ, சரி, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஹீரோ. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 400 ஸ்க்ரீன் வந்து வரிசையாக 2-3 படம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த படத்தோட கண்டென்ட் பார்த்துட்டு வெறும் 150 தேட்டர் போதும்னு சொல்லிட்டு நான் போட்டேன். 150 400லேருந்து 150 போட்டால் என்னோட மார்க்கெட் குறையாதா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக என்னென்னா, மார்க்கெட்டுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஸ்க்ரீனில் கிடையாது, அதனுடைய கலெக்ஷனில் இருக்குது. நிச்சயமாக இந்த திரைப்படத்துக்கான, இப்போ நான் வந்து ராஜபுத்திரன்னு சொல்கிறேன். இந்த ராஜபுத்திரங்கிறது வந்து நேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட படம். எனக்கு தெரியும் இந்த விதை எங்கெங்கே எல்லாம் முளைக்க வைக்கணும்னு. மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், இது வந்து இவங்களோட பேஸ் ஏரியா. அவங்க அந்த மண்ணோட கனெக்டிவிட்டி உள்ள ஏரியாக்களில் இந்த படம் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து என்னென்னா, என்னோட மோர் கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்கும். நான் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து சொல்லிட்டேன். சார் நகைச்சுவைக்காக சொன்னது. நன்றி, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். நன்றி.